சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் அமைந்துள்ள 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பெரியநாயகி உடனாகிய கரபுநாதர் திருக்கோவிலில் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் நிறைவு பெற்றதனை தொடர்ந்து குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வேள்விச்சாலையிலிருந்து புனித நீர் கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் சுவாமி அம்மனுக்கு நன்னீராட்டு செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விண் அதிர ஓம் நம சிவாய என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாநகர காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதேபோல் நாகை மாவட்டம் செல்லூரில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மங்களாம்பிகை உடனாகிய கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் இருந்த இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இத்திருக்கோவிலில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு விரிவான புனரமைப்பு மற்றும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குடமுழக்கு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் கூறுகையில் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தின் குடமுழக்கு விழாவை தரிசித்து மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே உள்ள கன்னிமார் கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவில் வளாகத்தில் விநாயகர், காமாட்சி, நல்லேந்திரன், நாகேந்திரன், கருப்பண்ணன், காத்தவராயன், மதுரை வீரன், பேராண்டாள், பாதாள கன்னி ஆகிய பரிவார தெய்வங்களும் தனித்தனி சந்நிதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு குடமுழக்கு விழா நடந்த முடிவு செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை குடமுழக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நைவேத்தியம்